ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் சின்ன எலுமிச்சப்பழம் அளவு புளி எடுத்து ஊற போட்டுருங்க. குக்கரில் 120 கிராம் தட்டைப்பயிர் எடுத்து க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணெய். குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 சவுண்டு விட்டு எடுத்துருங்க. 4 சவுண்டு வந்துருச்சு பாருங்க. தட்டைப்பயிர் நல்லா வெந்துருச்சு. இது இருக்கட்டும். கடாயில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கி நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கத்திரிக்காய் வதக்கி தட்டைப்பயிர் குழம்புக்கு சேர்த்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எண்ணெயில் வதக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் வதக்கும் போது கூட சேர்த்து அப்படியே வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதக்கிட்டோம். இது தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு வெடித்த உடனே அப்ராக்சிமேட்டாக 1 கப்பு வெங்காயம் இது கூட சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். அதை வதங்கட்டும். மிக்சி ஜாரில் ஒரு பவுல் அளவு துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 6 பல்லு பூண்டு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டோம். இது இருக்கட்டும். சோம்பும் பூண்டும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. குழம்பு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் கொஞ்சமாக சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டோம். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தட்டைப்பயிர், அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது, மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். இது 4 பேருக்கு கரெக்டாக இருக்குங்க. ஒரு கொதி வந்த பிறகு கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி, கொஞ்சம் கருவேப்பிலை, வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னொரு கொதி வரட்டும். லாஸ்டில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.